ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி வெயிட் கெயின் தான் ஆகுது அப்படின்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, டயட்டில் இருக்கேன்னு சொல்லி சரியாக சாப்பிடாம இருக்கிறது, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணுறது, லஞ்சுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் சாப்பிட்றது, நைட்டு மறுபடியும் டின்னரை ஸ்கிப் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, நம்ம பாடி இன்னும் டயர்டாகி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக பண்ண முடியாமல் போயிடும். சரியான ஸ்லீப் இருக்காது, ஸ்லீப் சைக்கிள் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி வெயிட் கெயின் தான் ஆகுமே தவிர்த்து வெயிட் லாஸ் ஆகாது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பேலன்ஸ்டு டயட். எல்லா ஃபுட் குரூப்ஸுமே இன்க்ளூட் பண்ணி சாப்பிட்றது தான் பேலன்ஸ்டு டயட். இந்த பேலன்ஸ்டு டயட் நல்லா கலர்ஃபுல்லாக வெரைட்டியாக இருக்கும். ஸோ கலர்ஃபுல் வெரைட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்த ஜங்க் ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தான் ஞாபகம் வரும், கலர் கலராக ஃபுட்டு அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்கிற கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், நிறைய பருப்பு வகை, கீரை, இது எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த வெரைட்டியை தான் நான் மெயின் பண்ணுறேன். ஸோ கலர்னு சொன்ன உடனே இந்த அடிட்டிவ்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் போட்ட அந்த ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், சுகர் ப்ராடக்ட்ஸ், மைதா ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கட் பண்ணணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஹை ஃபைபர் எடுத்துக்கலாம், ப்ரோட்டீன் தேவையான அளவுக்கு ஃபேட் இருக்கணும், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே மீட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம், முடியல அப்படின்றவங்க அட்லீஸ்ட் வாக்கிங் கண்டிப்பாக செய்யணும். அண்ட் ஸ்லீப் சைக்கிள் ரொம்பவே முக்கியம். நம்ம தூக்கம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம ஸ்லீப் சைக்கிளை ஒழுங்காக கவனிக்கணும். நம்ம முக்கியமாக இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அடிக்குவேட் ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். நம்ம ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுனாலையும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அதிகமான அளவில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பழகிக்கலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே நிறைய பேர் மூஞ்ச சொல்லிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த சின்ன குழந்தையாக இருக்கட்டும், இல்லை வளர்ந்தவங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் காய்கறி அதிகமாக எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதிகமான அளவில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதிகமான அளவு அப்படின்னா ரொம்ப அதிகம் கிடையாது, நம்ம நார்மலான குவான்டிட்டியே இப்போ யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ தேவையான அளவுக்கு இந்த எல்லா ஃபுட் குரூப்ஸையுமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணாலே எக்ஸஸாக வெயிட் கெயின் இல்லாமல் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா உங்கள் ஹெல்த்தை அதே மாதிரி சேம் வெயிட்டை மெயின்டைன் பண்ணி குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணாமல் டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சா வெயிட் குறையாது, வெயிட் கூட தான் செய்யும். ஸோ கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், சரியாக தூங்கணும், அதே மாதிரி ஹைட்ரேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.